நம்ம நேரம் கொடுத்த பத்தாது. பட் இருந்தாலும் நேரத்தின் சோகத்தில் தள்ளாடும் பேரை உள்ளத்தை எழுந்து நீரே நாடும் தெய்வங்கள் நியாயத்தை கேளடா திருக்குழியே கண்ணீரின் தகையில் தர பூங்காத்தே நீ போன வழி என்கிறதோ இந்த கைத்தட்டல் பத்தாது. எவ்வளவு எஃபர்ட் எடுத்துருக்காங்க, நல்லா கைத்தட்டுங்க. அடுத்த நிகழ்வு எண்ணத்தையும் ஓவியமாக வரையும் ஒரு சிறந்த ஓவியர் அண்ணன் சிவகுமார் அவர்கள் தெரிவிப்பார்கள். ஐ ரிக்வெஸ்ட் திருமதி பாக்கியராஜ் அவர்களையும் காந்தன் அவர்களையும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி முன்னாள் மேயர் மோட்ச தீபத்தை திருமதி பாக்கியராஜ் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். திருமதி பாக்கியராஜ் அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடை கலைக்கிறேன். சரி குறுக்குல இருந்து போய்கிட்டே இருக்கோம். நல்ல காரியத்திற்கு நன்றி கூறுகிறோம். நண்பர்களுடைய நண்பர்
நாட்டினர் என்னோடும் பலத்த கதவை மூலம் அவர்களை. ஆனால் உண்மையிலேயே அப்பாவோட மறைவுக்கு அந்த 2 நாள் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூருக்கு வர வரைக்கும் அப்படிங்கிற கோயம்புத்தூருக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து அப்பாவை பார்க்க வந்தாங்கன்னா தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் அத்தனை பேர் வந்து அப்பாவுக்காக சேர்ந்து திறந்த வந்து விடிய மழையிலையும் வெயில் அவ்வளோ பேர் வந்து அப்பா வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்போ தான் தெரிஞ்சது அப்பா எத்தனை பேர் மனசை சந்தோஷப்படுத்தியிருக்காரு, எத்தனை பேரோட வாழ்க்கையில் வந்து அப்பா வந்து ஒரு பார்ட்டாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது நான் அதான் அப்பா இன்னொரு விஷயம் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நம்ம சந்திக்கிற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஆசான்னு கடைசியாக போனதுக்கப்புறம் கூட அப்பா நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்கள் மூலியமாக எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு போனார். கண்டிப்பாக அப்பாவோட பிளெஸிங்ஸ் எங்களோட இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த துக்கமான நேரத்தில் என்னோட நின்னவங்களும் சரி நின்றுட்டு இருக்கிறவங்களும் சரி இனிமேல் ஐயா சொன்ன மாதிரி வந்து சொந்தக்காரங்களா அங்கே கூட நிற்க போகிறவங்க எல்லாருக்கும் சரி உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். எங்களோட இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி தான் ஒருத்தர் பேர் தனிப்பட்டு வகையில் சொல்ல முடியல. சிவகுமார் சார் வந்து இங்கே வந்த அனைவருக்கும் சொந்தக்காரர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்பாவுக்காக இங்கே வந்திருக்கு. தேங்க்யூ. நன்றி சாந்தனம். உங்கள் உள்ள துயரத்தை யாராலுமே நிவர்த்தி செய்ய முடியாது. போய் அங்கே போனோடனே இது ஈரக்குழந்தை உட்கார்ந்து இருக்கும். அவன் டக்குன்னு பெட்ஷீட் எடுத்து தலையெல்லாம் துவக்கிட்டு சட்டையெல்லாம் கட்டிட்டான். ஆம்பளை தானே சட்டை பேர் பண்ணி கூட கட்டிட்டாங்க. என்னம்மா அவன் ஈரக்குழந்தை உட்கார இல்லை பரவாயில்ல வீட்டில் பண்ணி சளி பிடிச்சிக்கணும் ஜுரம் வந்து இந்த ஜலதம் வந்து ரைட் சைடு ட்ரெஸ்ஸை மாற்றணும் ஒரு பெட்ஷீட் கொடுப்பாரு. இந்த அம்மா அதை எடுத்துட்டு ரூம்ல போய் கதவை சாத்தணும்னு கல்யாணம் பண்ணி போடுவேன் ஈரத்தனமா அந்த சாவித்துவார் வழியே இந்த பொம்பளை வந்து நிறுவனம் போய் பார்க்க ஆசைப்படுறான். டக்குன்னு நம்ம புரிஞ்சு போய் வெளியே வந்து செல்வ பயிரா இருக்கானே ஒன்றுமே சொல்லாம சுமட்டு நேரம் எழுதுவாங்க. பாகிராஜ் வண்டிக்கிட்டு கார் நின்றுப்பாரு. மழை பெஞ்சிருக்கு மாதிரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னாரு. அம்மா அது ரொம்ப தூரமாச்சம்மா அப்படின்ட்டு வாட்ச்மேன் சைக்கிள் இருக்குன்னு வாங்கிட்டு போய் சைக்கிள் டபுள் ஸ்போர்ட் போட்டு போவோம். டபுள் ஸ்போர்ட் போட்டு போக திடீர்னு சேரி இருந்து மாட்டி கட்டாலாம் கீழே விழுவாங்க. இப்போ அந்த அம்மா அப்பா வெறும் ஜாக்கியாக போட்டு சேலையெல்லாம் சைக்கிள் போட்டு காட்ட முடியல. வேறு வழி இல்லாமல் இந்த அம்மா மயக்க போட்டப்பா தூக்கி தோளில் போட்டுட்டு வீட்டு வரைக்கும் தோளில் போட்டு போய் இறக்கி போட்டு இந்த அம்மாவுக்கு கார் வந்து யூக்லிப்டஸ் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணுவார். ஆய்க்கிறது தங்கச்சி வந்து தலைமுறையை தோட்டி இப்படி இருக்கும்போது மறுநாள் சொல்லுவாங்க தொடர்ந்து நம்ம சிவகுமார் டைரியில் தொடக்கம். டைரியில் ஒவ்வொரு நாள் வந்து பாகியெல்லாம் எப்படி முதல்ல பிஹேவ் பண்ணா, எப்படி மேலே பாசம் வச்சிருந்தா, சுமன் எப்படிப்பட்ட ஆள், எவ்வளோ அயோசனம் பண்ணுறான், எவ்வளோ ஈனப்பிறகு டைரி எழுதிட்டே வரான். இப்போ கடைசியில் என்ன போச்சு, இவன் இவ்வளோ நேர்மையான ஆள் பண்ண நான் வெளியே கூட்டி போய் நான் அவனை லவ் பண்ணுறேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிற ஆடிப்பான். இப்போ அவங்க வீட்டில் இருந்தாங்க. அப்போ அவங்க கல்யாணம் பண்ணிச்சிங்க தங்கச்சி அளவெல்லாம் சந்தோஷம். இதை விட சந்தோஷமாக செய்திகள் கொண்டாடி இருக்கும்போது அந்த கிளைமாக்ஸ் ஆன்டி கிளைமாக்ஸ் நான் ஊருக்கு போனேன். எங்கள் அப்பாட்ட போய் பேசி நான் வந்து ஓகே பண்ணிட்டு வரேன்ட்டு நம்ம நேராக மெட்ராஸ் லைன் போகிறோம். அங்கே தான் ஆன்டி கிளைமாக்ஸ். அங்கே போனால் சிட்ஃபண்ட் நடத்துகிற செந்தாமலே எங்கள் அப்பா அவர் சிட்ஃபண்ட் நடத்திட்டு இருக்காரு. சிட்ஃபண்ட் நடத்திட்டு போய் திவால் ஆகி போய் பணம் போட்டவங்கலாம் செந்தாமல் போட்டு சாப்பிட்டு சாப்பிட்றாங்க. ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு ஆள் ஆட்சி எல்லாரும் சட்டையெல்லாம் எடுத்து போய் இந்த அம்மா போய் அப்பா வந்து இந்த அம்மா இப்போ கழுவி விட்டா எடுக்கிறாங்க. அடி நடிக்கிறாங்க. அப்போ தான் பி கோபாலகிருஷ்ணன் வந்து சுமனோட அப்பா இவர் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் பெரிய கோடீஸ்வரன். நிறுத்துகள் சொல்லிட்டு வீட்டில் ஆள் அனுப்பி செக்ரட்டரி அனுப்பி இவ்வளோ பெரிய பெற்று நிறைய லட்சங்களை பணம் கொண்டாந்து யாராக செட்டில் பண்ணி எல்லாரும் செட்டில் பண்ணி இருந்தால் 50,000 5,000 எல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் செட்டில் பண்ணி கடனெல்லாம் அடைக்கிறாரு. அடைச்ச உடனே செந்தாமன் நடுங்கி போனார். நீ இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பா அப்படின்னு. இதையெல்லாம் அந்த அம்மா பார்க்குறாங்க. பார்த்த உடனே வந்து நம்ம பாகிராஜ கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டோம். சுமன் ஏன்னா பையன் தெரிஞ்சு போச்சு. இப்போ சுமனோட அப்பா தான் எங்கள் அப்பா காப்பாற்றிக்காரு. எங்கள் அப்பா மானத்தை காப்பாற்றுறதுக்கு நதி செய்யணும்னா அந்த வழியே இல்லை நான் சுமன் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கும்போது தவிக்குது. பாகிராஜ் வந்து அவர் சொல்லுவாங்க மன்னிச்சுக்கப்பா அப்பா நிலைமை இருப்பாரு. நான் வந்து கல்யாணம் நினைச்சேன். ஆனால் எங்கள் அப்பா மானத்தை காப்பாற்றிக்க அவங்க அப்பா நான் வேறு வழியில் சும்மா கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவிச்சுட்டு இருக்கு. அன்றைக்கி என்ன பண்ண ரூமில் உட்காந்துருப்பே அதுக்கு 10 மணிக்கு நைட்டு உட்காந்து போங்க. அப்படி வெளியே வரைக்கும் 5 மணி வரைக்கும் கொஞ்சம் அழுத்தே இருக்குது. இந்த அப்படியே நேரம் வந்து வி கோபாலனுடைய பாப்பாரு இந்த பொண்ணு ஏன்டா அழுதுக்கு மறுநாள் போய் இந்த டைரி எடுத்து படித்தா டைரியில் எல்லாம் தெரியுது. பாகிராஜ் எவ்வளோ யோசியமான ஆள், இவன் எவ்வளோ மோசமான பையன் எல்லாம் தெரிஞ்சு. நான் வந்து உங்கள் அப்பாவை காப்பாந்துக்காக இப்படி அயோக்கிய பயிருக்கு நீங்கள் தாலி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பாகிராஜே கல்யாணம் பண்ணிக்கூட சேர்த்துக்கிறாங்க. இதுதான் கதை. எப்படிப்பட்ட கதை நான் எப்படிப்பட்ட கதை
எந்த படம் எடுத்தாலும் சரி, எந்த படமே இதுக்கு படம் சொல்லவே முடியாது. அந்த 25 படங்களும் ரத்தனங்கள். அந்த ரத்தனங்கள் வழியாக பாக்யராஜ் என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார். அந்த மகாமன்னனுக்கு மனைவியாக வாழ்கின்ற பாக்கியம் கிடைத்ததாக நீ சந்தோஷப்பட வேண்டும் என்னுடைய வர்த்தனை புரியுது. அவர் விளையாட்டுக்கு நீ சந்தோஷப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையிலே அவர் நினைவுகளை பகிர்ந்து கொள்கிற வாய்ப்புகளுக்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். யாரோ ஒரு சார் 2% தான் சினிமாவில் யூஸ் பண்ணாங்க. அவர் அவ்வளவு நியாயமானவர். அவர் இங்கே படத்தை பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சிவகுமார் அவர்கள்